நெல்லை மாவட்டம் முக்கூடல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஹரிராம் சேட்டு தான் என் நினைவுக்கு வரும். பீடி மன்னன் என்று சொல்லக்கூடிய அந்த ஹரிராம் சேட்டை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஏற்கனவே நம்ம வந்து சொக்லால் ராம் சேட்டை பத்தி பேசியிருக்கோம். சொக்லால் ராம் சேட்டோடைய மகன் தான் இந்த ஹரிராம் சேட். இந்த ஹரிராம் சேட்டை பார்த்தீங்க அப்படின்னா இவர் 1934ல பிறந்திருக்கிறாரு. பிறந்ததுலேருந்து ரொம்ப துருதுருன்னு இருக்கிறது ஒரு வழக்கம். சின்ன வயசா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பள்ளி, கல்வி படிக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை. குறிப்பா தனக்கு கார் ஓட்டிட்டு போகக்கூடிய கார் டிரைவர கூப்பிட்டு, அவரை இறக்கி விட்டுட்டு இவரே கார் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது குறிப்பிட்ட வயதுல தான் லைசென்ஸ் குடுப்பாங்க. அதற்கு முன்னாலே இவர் கார் ஓட்ட படிச்சுக்கிறார். அது மாரி குதிரை ஓட்டத்திலேயும் ஒரு ரொம்ப மன்னரா திகழ்ந்திருக்கிறார். குதிரையில போய்க்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தூரத்தில் போகக்கூடிய ஒரு குருவிய வந்து துப்பாக்கி வச்சு சுடுறதுக்கு பயிற்சி இவர் எடுத்திருக்காரு. அந்த துப்பாக்கி சுடும் பயிற்சியும் இவர் எடுத்திருக்காரு. அதோட மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏழைகளுக்கு இலங்குவதில வந்து இவர் ரொம்ப வல்லவர். ஏன்னு கேட்டா, யாராவது ஏழைகள் வந்து எனக்கு ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே பைக்குள்ள சட்டை பைக்குள்ள வந்து கைய விட்டு எவ்வளவு ரூவா கிடைக்குதோ, அத வந்து அப்படியே அவர் கையில குடுத்துருவார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய தனவந்தராகவும், செல்வந்தராகவும் முக்கூடலிலே வசித்து வந்தவர் தான், இசையை வந்து தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, ஒரு இலவச இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கான அனைத்து பயிற்சிகளையும் முக்கூடல் வச்சே குடுத்திருக்கிறார். முக்கூடல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, விதவிதமான கருவிகளை இசைப்பதற்கான இசை வித்வான்களை வந்து அந்த கல்வி நிலையம் மூலமா அவர் உருவாக்கி இருக்கிறார். அதோட மட்டும் இல்லாம இவர் வந்து நல்ல பாடகரும் கூட. தியாகராஜ பாதவர் மீது மிகுந்த ஒரு அன்பு கொண்டவர். அதனால தியாகராஜ பாதவரை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து கச்சேரி நடத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு சொன்னா, "ஏரிக்கரையின் மேலே போறவரே" அப்படிங்கிற பாட்டு தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே அவர் என்ன பண்ணுவாரு, எந்த கச்சேரியில இவர் தனியா போய் பாடினாலும் அந்த பாடல வந்து பாடுறத ரொம்ப வழக்கமா கொண்டு வந்திருக்கிறாரு. ஹரிராம் சேட்ட பொறுத்தளவுல பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கல்வி நிறுவனங்கள் இதெல்லாம் செஞ்சவரு. யானைக்கு அவர் அல்வா கிண்டி போட்டார் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த மாரி மிருகங்கள் மீது மிகவும் பற்று கொண்டவராக இருந்தவர் தான் நம்மளுடைய ஹரிராம் சேட் அவர்கள். ஹரிராம் சேட் வந்து இன்னைக்கு மறைஞ்சிட்டாரு. ஆனாலும் கூட அவர் 1964ல மறைஞ்சிட்டாரு. மறைந்தாலும் கூட இன்றைக்கு முக்கூடல் என்ற ஊர் இருக்கும் வரையில், தாமிரபரணி என்ற நதி இருக்கும் வரை அவருடைய பெயரும் புகழும் இருக்கும். இவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.